தமிழ்நாடு அரசு வேலைனா சம்பளம் மட்டும் இல்லை, செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், ஸ்டேபிள் லைஃப் எல்லாமே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு கிளியராக தெரியாது எந்த ஜாப்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் மக்களே, இது உங்கள் மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்றால் என்ன? தமிழ்நாடு அரசு வேலைனா கீழே வர வேலைகள் தாங்க. இப்போ அதுக்கு கீழே ஒரு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறாங்க, அரசு வேலைக்கு எதன் மூலியமாக உள்ளே எடுக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. மெயினாக மொத்தம் 4 வழியில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சு உங்களை ஆள் சேர்க்குறாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி மூலியமாக, பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், டிஎன்பிஎஸ்சி மூலியமாக எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். அரசு எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். அதுலேயே உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்கச்சக்க பதவிகள் இருக்குது. நீங்கள் அது மூலிமா அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு டிஆர்பின்னு இருக்குது, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டுன்னு ஒன்று தனியாக சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிள் தகுதி தேர்வு மாதிரி உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா நீங்கள் டிஆர்பி, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு வழியாக நீங்கள் எழுதி அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். டிஎன் போலீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வைப்பாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதை ரெக்யூர்மெண்ட் பண்ணுற பாடிஸ் தான் டிஎன் போலீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு. மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு நர்சிங்கு, லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு இதன் மூலியமாக ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு. ஓகேவா? அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. என்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆஃபீஸ் ஜாப்ஸை பொறுத்துக்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் இருக்குது, அதான் விஏஓன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, கிளர்க் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 4. பெரும்பாலும் உங்களுக்கு குரூப் 4 பதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதவிகள் தான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது போலீஸ் ஜாப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டேபிள், சப் இன்ஸ்பெக்டர் 2 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸு, லெக்சரர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் இது மூலிமா உங்களை ஹையர் பண்ணி இந்த கேட்டகரியில் நீங்கள் ஜாப்ஸ்க்கு போகிறது. ஓகேங்களா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ்னு இருக்குது. நான் மெடிக்கல் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு நர்ஸு, லேப் அசிஸ்டண்ட், ஏஎன்எம்னு ஒரு பதவி இருக்குது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃப் ஒர்க், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நான் மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கமெண்ட் போர்டு, எம்ஆர்பி மூலிமா உங்களை தகுதி தேர்வு வச்சு உங்களை உள்ளே எடுப்பாங்க. அப்புறம் லோக்கல் பாடிஸ் ஜாப்ஸ், ஃபீல்டுக்குள்ளே சின்ன கிராமப்புறங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கிளர்க் இருக்குது, முனிசிபாலிட்டி ஸ்டாஃப் தனியாக கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்குது, வில்லேஜ் லெவல் ஆஃபீஸர்ஸ், விஏஓ இந்த மாதிரிலாம் ஒரு ஜாப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் லோக்கல் பாடி ஜாப்ஸில் வரும். ஸ்பெஷல் கேட்டகரி ஜாப்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உமன்ஸ் ரிசர்வேஷன், உமன்ஸுன்னு தனியாக ஒரு கோட்டா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஜாப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கோட்டா, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. அது மூலயமா நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். உங்களுக்கு தனி கோட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் கூட உங்களுக்கு ஜாப்ஸ்க்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. அது மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி கூட உள்ளே போகலாம். எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு அரசு தேர்வுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10th படிச்சிருந்தாலும் போதும், +2 படிச்சிருந்தாலும் போதும், டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், நீங்கள் இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குவாலிஃபிகேஷனுக்கும் எந்தெந்த பதவிகள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது 10th குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன பதவிகள் எலிஜிபிள்? வில்லேஜ் அசிஸ்டண்ட், விஓவாக போகலாம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போகலாம், போலீஸ் கான்ஸ்டபிளாக போகலாம், இல்லை ஹெல்ப்பர் ஜாப்ஸ், ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு உதவியாளர், அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதவிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெலாம் பேசிக்காக நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும், இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ +2 ஜாப்ஸ்க்கு இப்போ வாங்க. +2 ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு வேலைக்கு போகலாம். போலீஸ் ஜாப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக, இப்போ அந்த லேப் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு +2 குவாலிஃபிகேஷனே போதும், அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிஸ்ட் ஜாப், இப்போ டைப்பிஸ்ட்லேயே உங்களுக்கு ஜூனியர் டைப்பிஸ்ட் இருக்குது, சீனியர் லெவல் டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? லோவர் கிரேட், ஹையர் கிரேட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
டிகிரி குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி ஜாப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போல் டீச்சர்ஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரின்னு தனியாக டிஎன்பிஎஸ்சிலே உங்களுக்கு தனியாக வெளியிடுவாங்க. இன்ஜினியர் ரோல் கேட்டகரி படித்தவங்க இருக்கீங்களா, பிஇ பிடெக் படிச்சுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு தனியாக வேகன்சி எடுப்பாங்க, மெக்கானிக்கல் எடுப்பாங்க, சிவிலுக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இயர் பை உங்களுக்கு இது பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு 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 நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி விடுவாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட்மின் ஜாப்ஸும் இருக்குது சரிங்களா. டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்மின் ஜாப்ஸ் வழியாக நீங்கள் போய்க்கலாம். ஏஜ் லிமிட் பொதுவாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக 18லேருந்து 32 35 வயசு கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஸ்சி எஸ்டி பிசிஎம்க்கு தனியாக இருக்குது, பிசி இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு தனியாக அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு 4 கேட்டகரி தான். இந்த பிசி எம்பிசி டிஎன்சிலாம் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவீங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு வரப்போ நீங்கள் அதை பிரிஞ்சிருவீங்க ஓகேவா. எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, பிசிஎம் தனியாக வந்துடுவீங்க, பிசி முஸ்லீம் தனியாக வந்துடும், பிசி கேட்டகரியில் தனியாக வந்துடுவீங்க, எம்பிசி தனியாக வந்துடுவீங்க, யூஆர் ஜென்ரல் போட்டி போகிறவங்க காமனாக இருப்பீங்க, இது ஒன்று தனியாக வந்துடுவீங்க ஓகேவா. இதை நீங்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் ஃபர்தராக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பெரும்பாலும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் போகணும் சரிங்களா. அப்ளை பண்ணுறதா இருந்தால் அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட சைட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் போய் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அது மூலிமா அப்ளை பண்ணுங்கள். டிஎன் போலீஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது, அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எம்ஆர்பி நான் மெடிக்கல் ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறேன்னா எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த சைட்ஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா. எந்த ஒரு பதவி வந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக தரவாக படிங்க, க்ளீனாக படிங்க. நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள் சரிங்களா. அதில் என்னென்ன செக் பண்ணணும் மெயினாக குவாலிஃபிகேஷனை பார்க்கணும், ஏஜ் லிமிட் பார்க்கணும், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பார்க்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே பார்க்கணும். நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்க குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கா, உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கா, உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து ஜாப்ஸ் வேகன்சி இருக்கா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுக்கிறாங்க, எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்களா, இல்லை இன்டர்வியூவா, இல்லை வெறும் எக்ஸாம்ஸ் மட்டுமா, இல்லை வெறும் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் எடுக்கிறாங்களா, இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா. கரெக்டாக எந்த ஒரு ஜாப்ஸ் வந்தாலுமே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக படிங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஓகேவா. ஆன்லைன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் வந்து என்னவோ ஒரு பெரிய ஒரு கஷ்டங்கிற மாதிரி சில பேர் வந்து ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் அப்ளை பண்ணணும், எனக்கு அப்ளை பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியல, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். செல்ஃபாக நீங்களாகவே உட்காந்து தனியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸில் வந்து நிறைய இது உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண உங்களுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மேஜராக கேட்க போகிறாங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தான், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி தான். ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணிட்டீங்க, அவங்க கொடுத்துருக்க அந்த ரெகுலேஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டேரெக்டாக சப்மிட் பண்ணிடுறீங்க சரிங்களா. அப்புறம் ஹால் டிக்கெட் வரும். உங்களோட எக்ஸாம்ஸ் தேதி எப்போ வருதோ அதுக்கு ஒரு பிஃபோராக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்களோட மெயில் ஆர் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க சரிங்களா. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆன்லைன் வழியாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஏஜென்ட் மூலிமா தேர்ட் பார்ட்டி மிடில் மேன் அவாய்டெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏஜென்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பர்சன்டேஜ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் நம்ப முடியாது, கரெக்டாக இது பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் செல்ஃபாகவே அப்ளை பண்ண பாருங்கள். ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கூட நம்ம சேனலில் கூட வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ண சொன்னால் நான் அந்த நோட்டிஃபிகேஷனாக க்ளீனாக படித்து போட்டிருப்பேன். ஈஸியாக எப்படி போகணும்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் படித்தாலும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி இப்போ போட்டிருப்பேன். நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும் சரிங்களா. அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது ஃபிசிக்கல் டெஸ்ட் யாருக்குன்னா போலீஸ் ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காமனாக உங்களை நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, நார்மல் தான், அது பேசிக்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஒரு சில பதவிகளுக்கு இன்டர்வியூ இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு எழுதுறீங்க, சப் கலெக்டருக்கு எழுதுறீங்க, கலெக்டர் ஜாப்ஸ் இந்த வட்டாட்சியர் பதவிக்கு எழுதுறீங்க, இந்த மாதிரிலாம் தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரி பதவிக்கெலாம் எழுதும் போது உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்காது, வெறும் எக்ஸாம்ஸ் வச்சு கிளியர் பண்ணிடுவாங்க. மெரிட்டு ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் செலெக்ஷன் படி தான் உங்களுக்கு ஜாப்க்கு எடுப்பாங்க சரிங்களா. அதை நீங்கள்
ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? கடைசியாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபேக் ஜாப்ஸ் ஆஃபரில் மட்டும் ஏமாறாதீங்க. சரிங்களா? ஃபேக் ஜாப்ஸ் எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க. டைரக்ட் ஜாப்னு சொல்கிறவங்கள மட்டும் அவங்களையும் நம்பாதீங்க. சரிங்களா? ஆல்வேஸ் எப்பவுமே நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட்டில் வர நோட்டிஃபிகேஷனை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? தமிழ்நாடு அரசு வேலை வந்து இது கிடையாது, லக்கு இல்லை. ப்ரிப்ரேஷனு, உங்களோட கன்சிஸ்டன்சி, பேட்டியன்ஸ் பட்டா 3மே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். சரிங்களா? 2026ஆம் ஆண்டில் தமிழக அரசு வேலைவாய்ப்புகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நமது மக்களறி யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம போன வீடியோவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். எளிய விளக்கம் எப்படி நம்ம அப்ளை பண்ண சொல்லி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்போம். அதோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும்னா நமது மக்களறி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.